வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இன்றைக்கி எபிசோடில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதி அர்ஜுனுக்கு எதிரான வீடியோ ஆதாரத்தை போட்டு காமிக்கிறாரு. அதில் தமிழ் அர்ஜுனை கத்தியால குத்தலை அப்படின்ற உண்மை எல்லாருக்கும் தெரிய வருது. இப்போ தெரியுதா அத்தை உங்களுக்கு, உங்கள் பிள்ளை மேலே எந்த தப்பும் இல்லைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. இந்த உண்மையை நிரூபிக்கிறதுக்காக தான் நாங்கள் இத்தனை நாளாக போராடினோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. உங்களை நம்பாதது என்னோட தப்புதாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க கோதை. வசு ராகினிகிட்ட சொல்கிறாங்க, இத்தனை நாளாக தமிழ் தான் இவரை கத்தியால் குத்துனதுன்னு எத்தனை தடவை சொல்லிட்டு இருந்தேன், அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை கூட கொலகாரனோட குழந்தைன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படிப்பட்ட ஆளுக்கு இத்தனை நாளாக நீ சப்போர்ட் பண்ணியிருக்கிறன்னு இப்போ உனக்கு தெரியுதா ராகினி அப்படின்னு கேட்குறாங்க வசு. இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் கூட தான் நீ குடும்பம் நடத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. போத சொல்கிறாங்க, இவனை பற்றின உண்மை எனக்கு ஏற்கனவே தெரியுமா, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் உண்மையை உன்கிட்ட சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அம்மானு 24 மணி நேரமும் என் மேலே அன்பாக இருந்த என்னோட பையனை நம்பாமல் நான் இவனை நம்பினேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோதை. என் புள்ள சொல்கிற மாதிரி இவன் ஒரு விஷ செடி தான், இவனை தெரியாமல் நாங்கள் வளர்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முடிவெடுக்க வேண்டியது நீதான் ராகினி அப்படின்னு சொல்கிறாங்க கோதை. இத்தனை நாளாக நீ கண்ணில் பார்த்தது தானே உண்மை நம்பிட்டு இருந்த, இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உண்மை எனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ராகினி. தமிழனே இவரை கத்தியால் குத்தலமா, இவர் தான் ஆளை வச்சு குத்திக்கிட்டாருன்ற உண்மை எனக்கு நேற்றே தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் மேலே தான் தப்பு இருக்குன்றது தெரிஞ்சுமா நீ அமைதியாக இருக்கிற அப்படின்னு கோதை கேட்குறாங்க. தப்பு பண்ணது இவரா இல்லை நீங்களாமா அப்படின்னு கேட்குறாங்க ராகினி. இவர் பண்ணின எல்லா தப்புக்கும் காரணம் நீங்களும் அப்பாவும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று நைட்டே இவர் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த உண்மையை பற்றி சொல்கிறாங்க. அன்றைக்கி நாள் நைட்டு ராகினி அர்ஜுன்கிட்ட நடந்த உண்மையை பற்றி விசாரிக்கிறாங்க. எனக்கு உங்கள் மேலே சந்தேகம் வந்திருக்க கூடாது தான், இருந்தாலும் நீங்கள் ஏன் அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் அந்த மாதிரி பேசியிருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன். இப்போ நீங்கள் கோதை இண்டஸ்ட்ரீஸ்னு வச்சுருக்கிறீங்களே, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா நடத்தின லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன். இப்போ உங்கள் அப்பா சின்னதாக ஒரு லேத் மிஷின் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன். எங்களுக்கு ஒரு அக்கா இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன். ஏந்தி அண்ணி தானே அப்படின்னு கேட்குறாங்க ராகினி. எங்கள் 2 பேருக்கும் முன்னாடி ஒரு அக்கா இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன். எங்களுக்கு பண தேவை இருந்துச்சு, எங்கள் அக்காவுக்கு வேற கல்யாணம் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன். அதனால எங்கள் கம்பெனியை நாங்கள் விற்கிறதா இருந்தோம், உன்னோட அம்மாவும் அப்பாவும் தான் அந்த கம்பெனியை வாங்கிக்கிறோம் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அம்மா அப்பா பேசின விலையை விட அதிகமாக பேசி கூட எங்கள்கிட்ட ஆட்கள் வந்து கேட்டாங்க கம்பெனியில், ஆனால் உங்களுக்கு வாக்கு கொடுத்ததுனால எங்கள் அப்பா அந்த கம்பெனியை அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. நான் கடைசி நேரத்தில் உன்னோட அம்மாவும் அப்பாவும் வந்து எங்களால் கம்பெனியை வாங்க முடியாது, எங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு கையை விரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால எங்கள் அக்காவோட கல்யாணமே நின்று போச்சு அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன். நாங்களும் ஊரை விட்டே காலி பண்ணி வந்துட்டோம், அந்த மனவேதனையில் எங்கள் அக்கா தூக்கு போட்டு இறந்துட்டாங்க எங்கள் கண்ணு முன்னாடியே அப்படின்னு சொல்லி அழுறாரு. உங்களோட கம்பெனி எப்படி எங்கள் அம்மா அப்பா கைக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க ராகினி. இதில் தான் உங்கள் அம்மா அப்பா எங்களை ஏமாத்தின கதையே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன். எங்கள் கம்பெனி ஏலத்துக்கு வந்துச்சு, அதில் 15 லட்சம் ரூபாய் குறைவாக ஏலம் எடுத்தது யார் தெரியுமா, உன்னோட அம்மாவும் அப்பாவும் தான் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு கம்பெனி ஏலத்துக்கு வந்ததும் அவங்க ஆளாக கம்பெனியை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உண்மை தெரிஞ்சதும் எங்கள் அப்பாவால் தாங்கிக்கவே முடியலை, ஹார்ட் அட்டாக்ல அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நாங்கள் பல நாள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அழுறாரு. எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படின்னு படித்து தான் நான் கோல்டு மெடலிஸ்ட் ஆனேன் அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன். காலேஜில் படிக்கிறப்ப தான் கோயின்சிடென்ட்டாக உன்னோட அண்ணனுக்கு நான் ஃப்ரெண்ட் ஆனேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது வீட்டுக்கு வரப்போ தான் தெரிஞ்சுது, என்னோட அம்மா அப்பாவை ஏமாத்தின உன்னோட அம்மா அப்பா வசதியாக ரொம்ப சந்தோஷமாக நல்லவங்கன்ற பேரில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்றது தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்கள எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன். அப்போ நீங்கள் என்ன லவ் பண்ணதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்குறாங்க ராகினி. அதில் ஒரு துளி கூட பொய் கிடையாது ராகினி அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.